நமஸ்தே, வெல்கம் டு கலைகள் ஏராளம் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஷாரத் உத்ராரத் பிரவீன் உத்ராரத் மௌக்கிக் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் உள்ளே போகிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நமஸ்தே விஷ் பண்ணுங்கள். உள்ளே வரலாமா அப்படின்னு சொல்லி கேளுங்க. அடுத்தது அவங்க உட்கார சொல்லும்போது தன்யவாத் ஜி சொல்லுங்கள், சரியா? அதே மாதிரி இப்போ உங்களுக்கு தெரியல, ஏதாவது கொஸ்டின் தெரியல அப்படின்னா நீங்கள் ஷெமா கரோ, சம்ஜா நகை புரியல, அந்த மாதிரி நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட எக்ஸ்கியூஸ் கேட்டுக்கோங்க. இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் சின்ன சின்ன வேர்ட்ஸ் வந்து அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து கான்வர்சேஷன் வச்சுக்கும் போது தான் அவங்கள வந்து மார்க் வந்து நல்லா போடுவாங்க. நீங்கள் தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து ஜஸ்ட் ஹிந்தியில் பேசுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அவங்க கொஷின்ஸ் பாருங்கள், ஜென்ரல் கொஷின்ஸும் இருக்கும். விஷாரத் உத்ராரத்தை பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஜென்ரல் கொஷின்ஸ் கேட்பாங்க. தோஹா அண்ட் கவி பரிச்சயா இந்த மாதிரி இருக்கும். இப்போ ஆத்ம பரிச்சை பூஜோ தோ தீஜியே இப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா உங்களை பற்றி நீங்கள் சொல்லணும். உங்கள் நேம் என்ன, உங்கள் ஃபாதர் நேம், அம்மா என்ன பண்ணுறாங்க, நீங்கள் என்ன படிக்கிறீங்க, எங்கே ஸ்கூல் படிக்கிறீங்களா, ஒர்க் பண்ணுறீங்களா, இல்லை என்ன பண்ணுறீங்க, ஹையர் ஸ்டடி படிக்கிறீங்களா, இந்த மாதிரி அவங்க எந்த ஊரில் இருக்கிறீங்க, இந்த டீட்டெயில்ஸ்லாம் அங்கே கொடுக்கணும். கிஸ் கக்ஷாமே பட் ரகிகா இல்லை ரகேகோ, பொண்ணுன்னா எப்படி சொல்லணும், பையன்னா எப்படி சொல்லணும், பெரியவங்கன்னா எப்படி சொல்லணும் அப்படின்னு இருக்குல்ல, அதெல்லாமே நீங்கள் வந்து அதில் சொல்லிக்கணும். இப்போ வந்து அப்பா அம்மாவை பற்றி பேச போகிறீங்க அப்படின்னா அவங்க வந்து நம்ம ப்ளூரலில் சொல்லணும். ரெஸ்பெக்டாக சொல்லும்போது நம்மளுக்கு ரகே சொல்லணும், ஓகேவா? அவங்க இந்த வேலை பார்க்குறாங்க அந்த மாதிரி ரகே ஹைம் அப்படின்னு சொல்லணும். ஆஃபீஸில் வேலை பார்த்துட்ருக்காங்க, இல்லை அவங்க ஹோம் மேக்கர் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன வேர்ட்ஸ் வந்து கற்றுக்கிட்டு நீங்கள் வந்து அதை வந்து அங்கே அவங்க கேட்குற கொஷின்ஸ்க்கு நீங்கள் அதை கரெக்டான ஆன்சர்ஸ் வந்து நீங்கள் ஹிந்தியில் ஆன்சர் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களோட சிட்டி பற்றி சொல்லுங்கள், இல்லை ஒரு அனிமல்ஸ் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பாஞ்ச் பசு ஃபல் கா நாம் சொல்லு அப்படின்னாலும் அந்த மாதிரி ஜென்ரலாக நம்ம உள்ள ஃபூல் கா நாம், அடுத்தது பக்ஷி, சப்ஜி, சரீர்கே அங்கோம், இது எல்லாமே நம்ம ஜென்ரலாக நம்மளுக்கு தெரிஞ்சது. அதையே பற்றி கூட அவங்க கேட்டாங்கனாலும் நீங்கள் ஆன்சர்ஸ் வந்து கரெக்டாக சொல்லதுக்குள்ளே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு போங்க. ஏன்னா வைவா வந்து உங்களுக்கு ஓரல் தான், ரொம்ப ஈஸியாக நல்ல ஸ்கோர் பண்ணலாம் நீங்கள். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கவி பரீட்சை, கவியை பற்றி சொல்லுங்கள், உங்களுக்கு பிடிச்ச கவியை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களோட நேமு, உங்களோட கிரமசங் சொல்லணும், ரோல் நம்பரை வந்து ஹிந்தியில் சொல்லணும், உங்களோட நேமை எழுதி காமிக்கணும். அடுத்தது பழைய காலத்து கவிஞர்கள் அண்ட் அதுனிக்கால இந்த காலத்தில் உள்ளவங்க, இந்த மாதிரி இப்போ நீங்கள் என்ன உங்களுக்கு எஸ்ஐஸில் வந்திருக்கோ அவங்கள பற்றியே நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் எஸ்ஐஸில் எழுதியிருப்பீங்கள்ல, அதில் உள்ள கவி பரீட்சை, யாருனாலும் கவியோட கவி பரீட்சையை நீங்கள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி நீங்கள் அவங்கள பற்றி நீங்கள் சொல்லலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா அதோட மீனிங், இப்போ நீங்கள் நேற்று என்ன எழுதுனீங்க, தோஹா என்ன படிச்சிங்க, என்ன மெமரி போயம் எழுதுனீங்க, இந்த மாதிரி எல்லாமே கேட்பாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா விஷாரத் உத்ராரத்துக்கு பஞ்சவட்டி ரிலேட்டட், ஓகே? பஞ்சவட்டிலேருந்து நீங்கள் கொஸ்டின்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட கொஸ்டின் நீங்கள் எக்ஸாமில் எழுதுகிறதே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டாலே போதும். அது சம்மந்தப்பட்டது நீங்கள் வந்து எது தெரியுதோ அதை சொல்லுங்கள், போல்டாக பேசுங்க. தப்பானாலும் பரவாயில்ல, அவங்க வந்து மார்க்கை கம்மி பண்ண போகிறது கிடையாது, சரியா? நீங்கள் வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ட்ரையாவது பண்ணணும், முயற்சியாவது பண்ணால் தான் அவங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து உங்களுக்கு மார்க் வந்து ப்ரொவைட் பண்ண முடியும். நீங்கள் எதுவுமே சொல்லலை, ஓப்பனப்பே ஆகலை அப்படின்னா அவங்க எதை வச்சு மார்க் போடுவாங்க? அதில் வைவாவுக்குமே ஒவ்வொரு நீங்கள் ரீட் பண்ணுறதுக்கு, நீங்கள் வந்து அதை வந்து ப்ரொசீட் பண்ணுறதுக்கு, உங்களோட ப்ரொனன்சியேஷனுக்கு, அந்த எழுதுறதுக்கு, அந்த ஒரு புக்லெட் கொடுத்துருப்பாங்கள்ல அந்த ரீட் பண்ணுறதுக்கு, எஸ்ஐ ரீட் பண்ணுறதுக்கு, இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து தான் உங்களுக்கு 100 மார்க் கொடுப்பாங்க, சரியா? எதுக்கும் நீங்கள் ஆன்சர் பண்ணுறது மட்டும் இல்லை, நீங்கள் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறீங்க எல்லாத்துக்கும் சேர்த்து தான் உங்களுக்கு வந்து வைவா மார்க் வந்து கிடைக்க போகுது. அதனால் ஒன்றும் பயப்பட வேண்டாம், ஸ்கேரி ஆகாமல் போல்டாக நீங்கள் வந்து ஆன்சர்ஸை ப்ரொவைட் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களோட எஸ்ஏஸ் இருந்து அடுத்தது பிரவீன் உத்ராரத்துக்கும் இதே மாதிரி தான், உங்களோட சாப்டர்லேருந்து மட்டும் கேட்பாங்க.
ஜென்ரலாக கேட்பாங்க. ப்ளஸ் அந்த ரீட் பண்ணுறது, உங்களோட ரோல் நம்பர் கேட்குறது இது அது கூட ப்ளஸ் வந்து உங்களோட இந்த எக்ஸாமில் என்னென்ன கொஷின்ஸ்லாம் நீங்கள் எழுதுனீங்க அந்த ரிலேட்டட் எஸ்ஏ ரிலேட்டட் கவி பரீட்சை தோஹா கேட்பாங்க. கண்டிப்பாக தோஹா இருக்கும். கவி கேட்பாங்க. அதனால் தோஹா நீங்கள் மெமரி போயம் என்ன படிச்சிருக்கீங்களோ அதை தரவாக படிச்சுக்கோங்க. அதோட மீனிங்கும் சேர்த்து படிச்சுக்கோங்க. இதுக்கு என்ன மீனிங், இது யார் எழுதுனா, அதை பற்றி கூட நீங்கள் தெளிவாக வந்து படிச்சுட்டு போங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா பிரவீன் உத்திராரத்துக்கு உங்களோட சாப்டரில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் கிராமரும் கொஞ்சம் வந்து நீங்கள் படித்து வச்சுக்கணும். ஏன்னா அதுவும் வந்து கேட்கலாம். இந்த மாதிரி நாலந்தா, அடுத்தது திருக்குறள் லெசனு, மௌரிய சாம்ராஜ்ய, இது மாதிரி எல்லாமே விசாரத உத்திராரத்துக்கு. ஃபார் பிரவீன் உத்திராரத்துக்கு பார்த்திங்கன்னா ரஷ்மி ரதி அண்டு ரஷ்மி ரதியிலே பார்த்திங்கன்னா அதோட நேம் என்ன, அதோட யார் ரிட்டன் பண்ணாங்க, இந்த மாதிரி ஜென்ரலாக உள்ளது. அந்த சாப்டரில் என்னென்ன முக்கியமாக இருக்குது, யாரை பற்றி சொல்லியிருக்காங்க, இதை பற்றி அப்படியே த்ரோ அவுட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது பிராச்சீன் கவியோம் கா நாம் கிசி ஏக் தோஹா சொல்லுங்கள் அண்ட் அதோட அர்த்தமும் சேர்த்து சொல்லுங்கள். இந்த மாதிரி அடுத்தது காவிய சாஸ்திரலேருந்து கொஷின்ஸு, கிராமர் செகண்ட் பேப்பர்லேருந்து. இந்த அடுத்து வியாக்கியாரன், சஞ்ஞானா என்ன, சர்வநாம்னா என்ன, விசேஷன், கால் பற்றி, இந்த மாதிரி ஜென்ரலாக வந்து கேட்கும்போது ஆப்கா ஆங்கிரேஜுமே பூச்சோ, அவங்க வந்து இங்கிலீஷில் கேட்டிருந்தாலும் நீங்கள் வந்து ஹிந்தியில் தான் ஆன்சர் பண்ணணும். அண்ட் மகான் லோகோம், ஓகே, லிக்காவட்டுக்கு உங்களுக்கு 10 மார்க்கு சரியா. அந்த பேராகிராஃப் படிக்கிறதுக்கு ஒரு பேராகிராஃப் கொடுத்து படிக்க வைப்பாங்க, மேனரிசம் படிக்க வைக்கிறாங்களா, அதுக்கு 10 மார்க்கு ஃபார் மௌக்கிக் அட்வைஸ். ஓகேங்கம்மா, இதுதான் வந்து உங்களோட மௌக்கிக் வைவாவோட இன்ட்ரொடக்ஷன் டிப்ஸு. இது மட்டும் நீங்கள் தரவு பண்ணிவிட்டு போங்க, ப்ரிப்பேர் ஆகிட்டு போங்க. பிரவீன் உத்திராரத், விஷாரத் உத்திராரத் நல்லா பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட்.